ஹாய் மை ஃபேமிலி, வெல்கம் சந்தியா செந்தில். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இங்கே பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு திருடன் முருங்கைக்கீரை உடச்சிட்ருக்கான். யாரோட முருங்கை மரண்டா இது? நீ பாட்டுக்கு அசால்ட்டாக உட்காந்து உடச்சிட்ருக்க. முருங்கைக்கீரைங்க எதுதான் அப்படி வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர். தப்பாக நினச்சிக்காதீங்க, திருடுன்னு சொல்லிட்டேன், சாரிம்மா. கொஞ்சம் முருங்கைக்கீரை வேணும்னு கேட்டேன், அதனால் உடச்சிட்ருக்காரு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பாருங்கள், பெரிய ஆலமரங்க. ஆலமரமா? அரச மரம், பெரிய அரச மரம். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 வருஷத்து மரமாமா. பாருங்க எவ்வளோ பெரிய மரம். எவ்வளோ உயரம் இருக்குது. போதும். எங்கள் வீட்டில் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல். கீழே வேற காய்க்காரமாக வந்துட்டாங்க, சத்தம் போடுறாங்க. ஐயோ, அந்தாண்ட பெஞ்சு இருந்துச்சு, ஏறி இறங்கிட்டேங்க. பாருங்க, பெஞ்சு இருந்துச்சு, ஏறி இறங்கிட்டேன். இப்போ எப்படி ஏறி இறக்குறது? அப்படிதான். முருங்கைக்கீரையை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு, எண்ணெய் எடுத்தாச்சு. நீங்கள் பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்துப்போம். நீங்கள் வரமிளகா மட்டும்தான் எடுத்துப்போம். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா எடுத்துப்போம் காரத்துக்கு. ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. இன்னொரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல். எப்பயுமே கொஞ்ச நேரம் தாங்க செஞ்சுப்பேன். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஜீரணம், நிறைய சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு மட்டும் கொஞ்ச நேரம் எடுத்து செஞ்சாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.